ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சென்னையில் ரொம்ப ரீசெண்டாக வைரலான லண்டன் ஸ்ட்ராபெரி சாக்லேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 பாக்ஸ் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து அதை வாஷ் பண்ண போகிறேன். மேலே இருக்க லீஃப் எடுத்துகிட்டு நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுத்துடலாம். கடையிலலாம் டார்க் சாக்லேட் தான் போட்டு தருவாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக டார்க் சாக்லேட்டோ அப்புறமா ஒயிட் சாக்லேட்டோ போட்டு செஞ்சு பார்ப்போம். எது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். நான் 50% டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதை மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு தண்ணியில் பவுல் போட்டு அதுக்கு மேலே சாக்லேட் போட்டு நம்ம இப்படி மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒயிட் சாக்லேட்டுக்கு மில்கி பார் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் சின்ன பவுல் எடுத்திருந்தேன். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பேஸ்ட் மாதிரி சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணி எது பெஸ்ட்டுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் நான் டார்க் சாக்லேட் எடுத்துக்கிறேன். வாவ், பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்ட்ராபெரியில் போட்டு சாக்லேட் சாப்பிட்ற போது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நீங்கள் 70-80 ருபீஸ் கடையில் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஒயிட் சாக்லேட் போட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். ஒயிட் சாக்லேட்டோட பேஸ்ட் வந்து ரொம்ப திக்காகிடுச்சு கொஞ்சம் நேரம் வச்சக்கப்புறமா. டேஸ்ட் வந்து டார்க் சாக்லேட் அளவுக்கு இல்லை. ஒயிட் சாக்லேட் வந்து கொஞ்சம் ஓகே தான். அதனால தான் டார்க் சாக்லேட் ரொம்ப வைரலாக இருக்குது போல். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எது நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தி ஃபுட்டி கைட். பாய் பாய்.